என்னங்க எங்களோட கிரிக்கெட் கரியரை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே 10ல இருந்து 15 வருஷம் தான் இருக்கும். அதுல நீங்க இருதரப்பு தொடர்களை எவ்வளவு வின் பண்ணியிருந்தாலும் சரி கொஞ்சம் கூட ஞாபகத்திலே இருக்காது. ஆனா உலகக்கோப்பை தொடரானது அப்படி கிடையாது. எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். அதனால தான் அதற்காக கூடுதல் திட்டமிடுறோம் அப்படின்ற மாதிரி கேஎல் ராகுல் உலகக்கோப்பை தொடரோட தோல்வியை பத்தி சிறப்பா பேசியிருக்காரு. என்ன நடந்திருக்கு, கேஎல் ராகுல் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இந்திய அணியோட சூப்பர் ஸ்டார் பிளேயரா உருவாக்கிட்டு இருக்காரு கேஎல் ராகுல். கடந்த ஐபிஎல் தொடர்ல காயமடைஞ்சாரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓய்வுல இருந்தாரு. திரும்பவும் கம்பேக் கொடுத்து என்சிஏல பிராக்டிஸ் செஞ்சு இந்திய அணிக்காக ஒரு பிளேயரா மட்டும் இல்லாம சிறந்த கேப்டனாவும் மாறி இருக்காரு. நல்லாவே முதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட கேப்டன்சில தவிர்க்கவே முடியாது. அதற்கு முக்கிய காரணமே அவரோட கேப்டன்சில எச்சரிக்கை உணர்வு இருக்கும். ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு பிளான வச்சிருப்பாரு. ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் ஏத்த மாதிரி திட்டமிடுவாரு. ஒருவேளை அவரோட திட்டமானது தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அதற்கேத்த மாதிரி மாற்று திட்டத்தையும் உருவாக்குவாரு. இதன் காரணத்தினாலதான் மகேந்திர சிங் தோனியால ஐசிசி தொடர்களில் சிறப்பா கேப்டன்சி செய்ய முடிஞ்சது. ஐசிசி டிராபியுமே இந்திய அணிக்காக வின் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. அந்த ஒரு பாதையில தான் பயணிக்க தொடங்கி இருக்காரு கேஎல் ராகுல். எந்த இடத்துலயாவது இந்திய அணியோட ஆட்டம் மாறுது அப்படின்னா உடனடியா அதற்கேற்ற மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆசிய கோப்பை தொடர், உலக கோப்பை தொடர், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா தொடர்னு கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம ஒரு கேப்டனாவும் சிறந்த முறையில் செயல்பட்டாரு. டிஆர்எஸ்க்கு அப்பீல் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு பிளேயருக்கு அட்வைஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்திய அணிக்கு சாதகமா தான் இருந்துச்சு. வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில கூட அடுத்தடுத்து இந்திய அணி விக்கெட் பறி கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல நம்மளும் விக்கெட்ட பறி கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுனால தான் கேஎல் ராகுல் ரொம்பவே எச்சரிக்கையோட விளையாண்டாரு. குறிப்பா பொறுமையா விளையாண்டாரு. ஆனா அது ரொம்பவே தவறா முடிஞ்சிருச்சு. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான தொடர்ல சதம் பிளாசி இந்தியாவோட அடுத்த கேப்டனுக்கான ரேஸ்ல இணைச்சிருக்காரு. இந்த நிலையில தான் 2023 உலகக்கோப்பை தொடரோட தோல்வியை பத்தி பேசியிருக்காரு கேஎல் ராகுல். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருங்காலங்கள்ல 10ல இருந்து 15 ஆண்டுகளுக்குள்ள எங்களோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துரும். ஓய்வுக்கு அப்புறம் எங்களோட கிரிக்கெட் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இருதரப்பு தொடர்களை நாங்க எவ்வளவு வின் பண்ணிருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகத்திலே இருக்காது. வேர்ல்டு கப் மாதிரி பெரிய ஐசிசி தொடர்களை வின் பண்ணது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அதன் காரணத்தினால மட்டும்தான் உலகக்கோப்பை மாதிரியான தொடர்களுக்காக அதிகமா திட்டமிட்டு கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய நட்சத்திர வீரரான கேஎல் ராகுல் விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு.